தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுடைய வாழக்கூடிய அந்த நிகழ்வை மேம்படுத்துவதற்காக பல பேர் போராடினார்கள். அப்பொழுதே அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்தார்கள். அவங்க எல்லாம் டாப்ல போயிட்டாங்க. யார் யாரெல்லாம் பின்னால் இருக்கிறார்கள் என்று அந்த சுதந்திர காலகட்டத்தில் கணக்கிடப்பட்டதோ அந்த எல்லாரும் மேல போயிட்டாங்க. தலித் சமுதாயம் மேல போயிடுச்சு. மலைவாழ் பழங்குடியின மக்கள் அவங்களோட கூட நம்மள கம்பேர் பண்ண முடியாங்க. மலைவாழ் மக்களுடைய படிப்போட முஸ்லிம் சமுதாயத்தோட படிப்போட கம்பேர் பண்ணுங்க. நம்ம அறிவு என்ன சொல்லும்? அவங்களுக்கு எங்கப்பா ஸ்கூலே இல்ல, அவங்க என்ன மலைக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஊருக்கு சம்பந்தம் இல்ல, அவங்கள்ட்ட எந்த முன்னேற்றமும் இல்ல, நாம நினைப்போம். ஆனால் நீதிபதியினுடைய அறிக்கை சொல்லுகிறது, அவர்களை விட நீதாண்ட கீழே இருக்கிற. எந்த அளவுக்கு கீழே? ராஜேந்திர சச்சாரு சொல்றாரு, உங்க சமுதாயத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிறவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? மற்ற சமுதாயத்தில் 8%, 16%, 21%. ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிறவருடைய எண்ணிக்கை 31%. வறுமை கோடுனா என்ன? வறுமைன்னு ஒரு கோடு போட்டு பின்னாடி நினைக்கிறதா? வறுமை கோட்டுக்கு இலக்கணம் என்ன? ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஒட்டுமொத்த தேவைக்காகவும் 5 ரூபாய் செலவிடுவதற்கு கூட வருமானம் இல்லாமல் இருக்கிறானே அவன் தான் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறான். ஒரு நாளைக்கு 5 ரூபா, ஒரு நேரத்துக்கு இல்ல, ஒரு நேரம் டீ குடிக்கிறதுக்கு இல்ல. நாம காலையில சுபு தொழுதுட்டு நம்ம ஈரோட்ல என்ன பண்ணுவோம்? வாங்க எல்லாரும் 4 பேர் போய் டீ சாப்பிட்டு வருவோம். போய் டீ கடையில் உட்கார்ந்தா 25 ரூபாய் காலி. ஆனால் உங்களுடைய பார்வை படாத பல பகுதிகளில் உங்கள் சமுதாயத்து சகோதரன், உங்கள் தாய் வயிற்றில் பிறக்காத உங்கள் சகோதரன் ஒரு நாளைக்கு 5 ரூபாய் சம்பாதிக்க வக்கில்லாம உட்கார்ந்து இருக்கிறான். காலையில் டீ குடிக்கிறதுக்கு, காலை சாப்பாட்டுக்கு, மதிய சாப்பாட்டுக்கு, இரவு சாப்பாட்டுக்கு, உடுத்துகிற ஆடைக்கு, போர்த்துகிற போர்வைக்கு, பிரிக்கிற பாய்க்கு, தலைக்கு வைக்கிற தலையணைக்கு, குடியிருக்கிற வீட்டுக்கு, குடிக்கிற தண்ணீருக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து 5 ரூபாய் அவனால் செலவு பண்ண முடியல. அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? எவ்வளவு பின்னாடி இருக்கிறான் யோசிச்சு பாருங்க. ஏன் இப்படி பின்னாடி போனான்? சரி, இவ்வளவு தூரம் இந்த சமுதாயம் பின்னாடி போச்சே, ஆண்டாண்டு காலமா இப்படியே பெஞ்ச பராரியா வாழ்ந்துகிட்டு இருக்க சமுதாயமா இது? பல 100 வருடமாக பிச்சை எடுத்து குடும்பம் நடத்துகிற சமுதாயமா இது? இல்ல. இந்த சமுதாயத்தினுடைய வரலாற்று பக்கங்களை புரட்டினால் இந்த தேசத்திலே ஒரு 100 வருடத்திற்கு முன்பு, ஒரு 70 வருடத்திற்கு முன்பு, ஒரு 80 வருடத்திற்கு முன்பு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய படிப்பு நிலையை ஆய்வு செய்தால், கல்வி அறிவை ஆய்வு செய்தால், பொருளாதாரத்தை ஆய்வு செய்தால் இந்த தேசத்திலேயே முஸ்லிம் சமுதாயத்தை மாதிரி செல்வம் படைத்த சமுதாயம், வாழ்வாங்கு வாழ்ந்த சமுதாயம் வேற எந்த சமுதாயமும் கிடையாது. காசு பணத்துல நம்ம ஆட்கள் கிட்ட போட்டி போட முடியாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய நிலைமை, ஒரு 100 வருஷத்துல நிலைமை அப்படியே தலைகீழ். எப்படி இருந்தோம்? சுதந்திர போராட்ட காலத்துடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். சுதந்திர போராட்டம் வீடு கொண்டு நடக்கிறது. ஆங்கிலேய ஆதிக்கத்தை இந்த தேசத்திலிருந்து துரத்தி அடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மற்ற எந்த சமுதாயத்தையும் விட இந்த சமுதாய களத்தில் குதிக்குது. என்னென்ன வழிமுறைகள் இருக்குது எல்லாத்தையும் பின்பற்று. நம்மை அடிமைப்படுத்துகிறான் ஆங்கிலேயன். நம்முடைய காசு பணத்தை சுரண்டி சுரண்டி லண்டன் மாநகருக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். வேறு பூமியிலிருந்து நம்மை ஆதிக்கம் செலுத்த வந்தவன் இந்த தேசத்தில் நாம் அடிமையா இருக்க கூடாது என்று சொல்லி மற்ற யாரும் விழிப்பதற்கு முன்பு, மற்ற எல்லோரும் போராடுவதற்கு முன்பு முதலாக களத்திலே இறங்கி போராட்டத்தை துவக்குகிறது இஸ்லாமிய சமுதாயம். அது எந்த அளவுக்கு? மற்ற எல்லாரும் போராட்டத்தில் வந்து பங்கெடுக்கிறாங்க,
மத்த யாரும் நாம போராடும் போது செஞ்ச தியாகத்தோடு கம்பேர் பண்ணுனா நம்முடைய தியாகத்துல பாதி கூட மத்த எந்த சமுதாயமும் செய்யல. வரலாறு சொல்ற உண்மை நான் சொல்லல. பிரபல மிகப்பெரிய எழுத்தாளர் கிட்டத்தட்ட 90 புத்தகங்களுக்கு மேலே எழுதி இந்தியாவின் அரசியல் சூழ்நிலைகளை அக்குவேரா ஆணிவேராக பிரித்து வைந்த மிகப்பெரிய எழுத்தாளர், ஒரு மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு காலகட்டத்தை கடத்தியவர், இல்லஸ்டேட் வீக்லி என்ற பத்திரிகையின் ஆசிரியராக பல வருடங்கள் பணிபுரிந்தவர் குஷ்வந்த் சிங் என்ற மிகப்பெரிய அறிஞர். அவர் தன்னுடைய பத்திரிகையில் எழுதுகிறார், இந்த தேசத்தில் மற்ற எந்த சமுதாயத்தை விட முஸ்லிம்கள் தங்களுடைய சதவிகிதத்தை விட அதிகமாக தியாகம் செய்திருக்கிறார்கள். போராட்ட காலத்தில் பலரும் பல விதத்தில் போராடுறாங்க. காந்தி ஒரு பக்கம் போராடுறாரு, அவர் அவருக்கு தெரிஞ்ச ரூட்டை ஃபாலோ பண்றாரு. யாரையும் குறை சொல்ல முடியாது. அவங்க சிந்தனைக்கு தகுந்த மாதிரி போராடுறாங்க. ஆனா போராட்டம் வெற்றி பெற்றது யாரால் தெரியுமா? எதுக்கு வெற்றி கிடைச்சது? காந்தியினுடைய போராட்ட வழிமுறைகளா? சாத்தியமான முறையில போராடுறோம் போடார். உண்ணாவிரதம், ஒத்துழையாமை இயக்கம், நீ இந்த நாட்டை விட்டு போயிரு, உன் கூட நாங்க இருக்க மாட்டோம், அல்லது சாப்பிடாம கிடப்போம். யார்கிட்ட சொல்றாரு காந்தி? துப்பாக்கி முறையில் ஆட்சி செய்யக்கூடிய பிரிட்டிஷ்காரன் சொல்ற. இதுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுப்பானா? யாரு முக்கியத்துவம் கொடுப்பா? சாப்பிடாம கிடந்து பட்டினி போயிருவோம், பட்டியல செத்து போயிருவோம் மிரட்டுனா எந்த ஆட்சியாளர் பயப்படுவாரு? ஜனநாயக நாட்டில் மக்களுடைய ஓட்டுக்களை வாங்கி ஆட்சியில் அமர வேண்டிய நிலையில் இருக்கிற ஒரு ஆட்சியாளன் அவன் செத்து போயிட்டாங்கன்னா அந்த சமுதாயத்துடைய ஓட்டு நமக்கு கிடைக்காது. அடுத்த தடவை நம்ம பிரதமரா வர முடியாது. அதனால போய் என்னன்னு கேட்போன்னு வருவார். அவனுக்கு அந்த நிலைமை. பிரிட்டிஷ்காரனுடைய நிலைமை அப்படியா? இவர் சாப்பிடாம இருந்தா அவனுக்கு ஓட்டு கிடைக்காம ஆட்சி இருக்காங்க. சாப்பிடாம கிடந்து சாவு போன்னு போய்கிட்டே இருப்பான். அவருடைய போராட்ட வழிமுறை அது ஒரு விதம். அதை நாம குறைத்து மதிப்பிட தேவையில்லை. ஆனால் பிரிட்டிஷ்காரன் ஓடுனதுக்கு என்ன காரணம்? அவருடைய உள்ளத்திலே பீதியை ஏற்படுத்தியதுதான் காரணம். முஸ்லிம்கள் ஆயுதத்தை தூக்கினார்கள். ஆயுதம் தாங்கிய போராட்டம் வெடித்தது, ரயில்கள் தகர்த்தது, ஆங்கிலேயர்கள் தங்கியிருக்கிற கூடாரங்களின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது, கலவரங்கள் வெடித்தது. இதுக்கு மேல இந்த நாட்டில் இருந்தா நம்ம உயிரை கூட பாதுகாக்க முடியாம போயிரும் அந்த அச்சம் வந்த பொழுதுதான் தேவையில்லப்பா நீயே உன் நாட்டை வச்சு கேளு வண்டியை கட்டினா. அந்த நேரத்தில் போராட்டத்தை துவக்குகிற நேரத்தில் ஒவ்வொரு விதமான போராட்ட வழிமுறைகள். அப்போ ஒரு வழிமுறை, ஆங்கிலேயருடைய பொருட்களை புறக்கணிப்போம், சுதேசி பொருட்களை பயன்படுத்துவோம், விதேசியை புறக்கணிப்போம். அதுக்கு என்ன பண்றது? வெளிநாட்டில இருந்து சரக்குகளை வாங்கி வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்ப கடல் கடந்து வாணிபம் செய்யணும். நமக்கு சொந்தமா ஒரு கப்பல் இருந்தால் அந்த கப்பல்ல போய் வெளிநாட்டில் போய் வியாபாரம் செஞ்சுட்டு வந்து நமக்கு சொந்தமா நாம மக்களுக்கு வியாபாரம் செய்யலாம், பொருட்களை கொடுக்கலாம், ஆங்கிலேயருடைய வியாபாரத்தை நாம ஓச்சு விடலாம் என்று சொல்லி கப்பல் வாங்கணும்னு இந்திய தேச விடுதலை தலைவர்கள் முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து அறிவிப்பு வெளியாகிறது. ஒவ்வொரு தலைவரை அறிவிக்கிறாங்க. பாரதியார் தன்னுடைய பத்திரிகையில் அறிவிப்பு செய்தார். இது மாதிரி கப்பல் வாங்குகிற திட்டம் ஒன்று தீட்டப்பட்டிருக்கிறது. அதுக்காக இந்திய மக்கள் எல்லாம் உங்களுடைய பொருளாதாரத்தை அள்ளி கொடுங்க, அப்பதான் சொந்தமா கப்பல் கட்ட முடியும்னு எழுதினார் பத்திரிகையில. மக்களிடமிருந்து வசூல் வந்து சேரு. இப்படியே நாள் கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமா பணம் வருது. பல மாதங்கள் சேர்ந்த பணத்தை ஒட்டுமொத்தமா தொகுத்து அதனுடைய கணக்கு வழக்கு விவரங்களை அதே பத்திரிகையில வெளியிடுறாங்க. எவ்வளவு வந்துச்சு? எல்லா சமுதாயமும் சேர்ந்து கொடுத்த மொத்த பணத்தை கணக்கு பண்ணி பார்த்தா 213 ரூபாய் 15 பைசா. இதை வச்சு கப்பல் வாங்க முடியுமா? கப்பல் கிடைக்கிற ஆணையை கூட வாங்க முடியாது.
ஆணியும் புடுங்க முடியாது. எல்லா தலைவர்களும் என்னையா 210